அருள் விளக்கம். ரொம்ப நேரமா ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கிறாய் இல்லையா? கண்ணில் இருக்கிற அந்த பதற்றம் எனக்கு தெரிகிறது. உண்மையா சொல்லப்போனா நீ இப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கிறது. இது ஏதோ எதர்ச்சையாக உன் கண்ணில் பட்டது கிடையாது. உன் மனசில் இருக்கிற பாரத்தை என்கிட்ட சொல்லணும்னு நீ துடிச்சிருக்க இல்லையா? அதுக்கான பதிலை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கத்தான் இந்த நிமிஷம் நான் உன் முன்னாடி வந்திருக்கேன். நான் சொல்றத ஒரு 5 நிமிஷம் அமைதியா கேள். உன் குழப்பத்துக்கு இப்ப ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல முருகா நீ சொல்றத முழுசா கேட்கிறேன் என்று சொல்லிட்டு தொடர்ந்து கேள். நம்ம பேச ஆரம்பிக்கும் முன்பே ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். நீ என்கிட்ட வந்து பல கோரிக்கைகளை வைக்கிறாய். அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா வெறும் வேண்டுதல் மட்டுமே உன் வாழ்க்கைய மாத்திடுமா? நீயே யோசிச்சு பாரு. உழைக்காம எதுவும் உன் கைக்கு வந்து சேராது. பக்தி என்றது நீ போர்க்களத்தில் நிற்கும்போது நான் உனக்கு தரும் தைரியம். ஆனா போராட வேண்டியது நீதான். சோம்பேறியா உட்கார்ந்துட்டு எல்லாம் முருகன் தருவான்னு சொல்றது பக்தி கிடையாது. நீ ஒரு அடி எடுத்து வை, நான் உனக்கு துணையா 10 அடி வருவேன். உன் வியர்வையில தான் உன் வெற்றி ஒளிஞ்சிருக்கு. என் மேல அன்பு வைத்திருக்கேன்னு சொல்றா இல்லையா? அப்போ என் படைப்புகள் மேலும் அன்பு காட்டு. உன்னால முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய். கஷ்டப்படுற ஒரு உயிருக்கு நீ செய்யும் சின்ன உதவி எனக்கு நீ செய்யும் பெரிய பூஜையை விட மேலானது. யாரையும் காயப்படுத்தாதே, யாரையும் ஏமாற்றாதே. நீ மற்றவர்களுக்கு செய்யும் ஒவ்வொரு நன்மையும் உனக்கு ஒரு கவசமாயிருந்து உன்னை காப்பாத்தும். நீ மற்றவர்களின் கண்ணீரை துடைக்கும்போது நான் உன் கவலைகளை துடைப்பேன். இன்னொரு விஷயம் கவனிச்சியா? இல்லாதத நினைச்சு வருத்தப்படுற நீ உன்னிட்ட இருக்கிற எத்தனையோ நல்ல விஷயங்களை மதிக்கவே இல்லை. உன்னை விட கீழே எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனா உனக்கு ஓரளவு நல்ல வாழ்க்கையை நான் கொடுத்திருக்கேன் இல்லையா? முதலில் இருக்கிறதை வைத்து சந்தோஷமாயிருக்க பழகு. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. பேராசை உன் நிம்மதியை கெடுக்கும். திருப்தியான மனசு உனக்கு தேவாமிர்தத்தை தரும். அடுத்து உன் உடம்பையும் உன் மனசையும் உன்னை சுற்றியிருக்கிற சூழலையும் சுத்தமா வைத்துக்கோ. அழுக்கான இடத்தில் அறிவு தங்காது. அழுக்கான மனசில் அமைதி இருக்காது. கோபத்தையும் பொறாமையையும் மனசுல போட்டு குப்பையாக சேர்த்து வைக்காதே. அந்த மனசுல தான் நான் குடியிருக்கணும்னு நீ நினைக்கிறாய். அப்போ அந்த இடம் எவ்வளவு சுத்தமா இருக்கணும்? மனசில் அழுக்கு இல்லாமல் யாரிடமும் கோபப்படாமல் இருந்தால்தான் நான் காட்டுற வழி உனக்கு தெளிவா தெரியும். கடைசியாக ஒன்று, எதுக்கும் பயப்படாதே. பயம் இருக்கிற இடத்துல பக்தி இருக்காது. ஆனா ஒரு இடத்துல உனக்கு கண்டிப்பா பயம் இருக்கணும். உன் மனசில் எப்போதாவது தப்பான எண்ணம் தோன்றும் போது அல்லது மற்றவர்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கும்போது இதை செய்யக்கூடாது என்ற பயம் உனக்குள் வரணும். அந்த தர்மத்துக்கு பயப்படுற பயம்தான் உன்னை சரியான பாதையில கூட்டிட்டு போகும். மற்றபடி உன் வாழ்க்கை போராட்டத்தை கண்டு நீ பயப்படக்கூடாது. உனக்கு முன்னாடி பெரிய மலை மாதிரி கஷ்டம் நிக்கலாம். ஆனா அந்த மலையை தகர்க்கிற வேல் என்கிட்ட இருக்கு. அந்த வேல் வேற எதுவும் இல்லை, அது உன் தைரியம். துணிச்சலா முடிவேடு. பயத்தை உதறி தள்ளு. நான் உனக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு நிழல் மாதிரி இருந்து உன்னை கூட்டிட்டு போவேன். நான் சொன்ன இந்த விஷயங்களை உன் வாழ்க்கையில கடைபிடி. உன் நிழலா நான் எப்போதும் கூடவே இருப்பேன். இந்த வார்த்தைகள் உனக்கு ஒரு பிடிமானத்தை கொடுத்திருந்தால் இந்த வீடியோவுக்கு உன் விருப்பத்தை தெரிவி. இதே மாதிரி கவலையில் இருக்கிற உன் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடு. இன்னும் இது போன்ற ஆழமான கருத்துக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. மறக்காமல் உன் மனசில் இருக்கிறதை கருத்தாக சொல்லு. கலங்காதே, நான் இருக்கேன்.